ஒரு அறிமுகத்தை உங்களுக்கு சொல்ல விரும்புகின்றேன். இங்கே அன்பு சகோதரர் பிரிட்டோ அவர்கள் இருக்காங்க. அவங்களும் நானும் இளம் வயதில் எனக்கு திருமணமாகறதுக்கு முன்னாடியே சேர்ந்த ஜெப பங்காளர்கள். வேலையெல்லாம் முடிச்சுட்டு நடுநிசையில் அல்லது ரொம்ப லேட் நைட்டு பிரதர் வருவாங்க. அவங்க வந்துட்டாங்கன்னு நான் தெரிஞ்சுக்குவேன். இன்னைக்கு தான் அவங்களுக்கு நான் சொல்றது. எப்படி தெரிஞ்சுக்குவேன்? அவங்க ஒரு பேக்கரியில் ஒர்க் பண்ணாங்க. அந்த பேக்கரியில் எசன்ஸ் போடுவாங்க பார்த்தீங்களா? அந்த எசன்ஸ் வாசனை அந்த வேலையை இவங்க செஞ்சதுனால இவங்க உள்ள வீட்டுக்குள்ள வந்த போதே அந்த வாசனையோடு தான் வருவாங்க. அந்த வாசனை வந்தபோது பிரிட்டோ வந்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியும். அங்கே வேலை செய்கிற இடத்துல அந்த வாசனை அவரை தொற்றிக் கொண்டது. தொடுவதால் தொற்றிக் கொள்கிறது. ஒரு சீசன் வரும். அந்த சீசன்ல மலர்கள் வசந்த காலத்திலே பூத்து குலுங்கும். அந்த வாசனை வெகு தொலைவிலே தூரத்திலே காற்றிலே வந்து நம்முடைய நுகர்வுக்குள் மூக்குக்குள் வரும்போது ஓ மலர்கள் மலர்ந்து விட்டன என்று நினைக்கிறோம். இந்த மல்லிகை மலர் இருக்கு பார்த்தீங்களா? அதை விற்கிற தாய்மார்கள் ரோட்ல முலம் போட்டு விற்பாங்க. விற்றெல்லாம் முடிச்சுட்டு அவங்க வீட்டுக்கு போனாலும் சரி, வேற கடைக்கு போனாலும் சரி, அவங்க மல்லிகை விற்கிற அம்மாதான்னு புரிஞ்சிடும். அவங்க தலையில வச்சிருக்கிறாங்களோ இல்லையோ, இவர்கள் விற்ற அந்த மல்லிகையின் மரம் தொடுவதினால் தொற்றிக் கொள்கிறது. சில இடங்களில் என்னென்ன மிருகங்கள் வாசம் பண்ணுகின்றன என்பதை அந்தந்த துறையில் நிபுணத்துவம் பெற்றவர்களுக்கு தெரியும். நமக்கு கூட சில நேரத்தில் தெரியும். இங்கெல்லாம் யானை நிறைய இருக்கு, அந்த யானையின் வாசனை வருகிறது. இங்கே சிங்கங்கள் நிறைய தங்கி இருக்கு, அந்த சிங்கத்தின் வாசனைகள் வருகிறது. இதை இன்னும் எளிதா புரிஞ்சுக்கணும்னா, நம்ம வீட்டில் இருக்கிற வாசனைக்கும் நம்ம மாடு கட்டி இருக்கிற அந்த இடத்துக்கும் வித்தியாசம் இருக்கு. அந்த மாடு கட்டி இருக்கிற அந்த மாட்டு கொட்டகைக்குள்ள அல்லது அதை தாண்டி போகும்போது மாட்டினுடைய வாசனை, அந்த சாணத்தினுடைய வாசனை, அதனுடைய கடிநீர்களுடைய வாசனை, அதுக்கு போட்டிருக்கிற புல்லுடைய வாசனை, அதற்கு வைத்திருக்கிறதான அந்த தண்ணீர் வாசனை நமக்கு அடிக்கிறது. மூக்கில் காற்றிலே அடிக்கணும்னா தொட்டு வேலை செய்கிறவர்களுக்கு அந்த வாசனை அவர்களை தொற்றிக்கொள்ளும். யுக்ரைன்ல ஒரு முறை அந்த யுரேனியம் அணு மின் கலம் உற்பத்தி நிலையம் பாதிக்கப்பட்டு விட்டது. அப்பொழுது அந்த கதிர்கள் தாண்டி வந்து பல தேசங்களுக்குள்ளே அந்த கதிர்கள் கிரியை செய்கிறது. கதிர்கள் வந்து பல தேசங்களிலே கிரியை செய்வதற்கு ஜப்பான் ஒரு உதாரணம். நாங்கள் அங்கே நேராக போய் பார்த்துருக்கிறோம். இன்னமும் பிள்ளைகள் ஊனர்களாய் பிறக்கிறார்கள். அந்த கதிர் இயக்கம் இன்னமும் வேலை செய்து கொண்டே இருக்கிறது. இப்போ தூரத்திலே உக்ரைனிலிருந்து வெடித்து சிதறியது மற்ற நாடுகளுக்குள்ளே இந்த கதிர் இயக்கம் வந்து தொடுமையானால், தீங்கு விளைவிக்குவேமானால், அந்த அணுமின் நிலையத்திலேயே வேலை செய்கிற ஆட்கள் எப்படி இருப்பாங்க? அன்றைக்கு வெடித்த போது அதில் எத்தனை பேர் பாதிக்கப்பட்டிருப்பாங்க? அதுவும் மண்ணிலிருந்து பாறையிலிருந்து எடுக்கப்படுகிற ஒரு தாது தான் அது, யுரேனியம். பூமிக்குள்ளதான் இருக்கு. அதை கொஞ்சம் கொஞ்சமா சேகரிச்சு, எந்திரங்கள் வழியாக சேகரிச்சு அதை கொண்டு போய் வைத்து அதை பயங்கரமான வல்லமை நிரம்பின ஒரு எக்ஸ்ப்ளோசிவா அதை விஞ்ஞானிகள் செய்கிறார்கள். நன்மைக்கும் பயன்படுத்துகிறார்கள், தீமைக்கும் பயன்படுத்துகிறார்கள். அதில் இருந்து கதிர் இயக்கங்கள் வருகிறது.
அதை தொட்டால் தொற்றிக்கொள்ளும். என்னுடைய மெட்டர்னல் அங்கிள் கேஜிஎஃப்ல கோலாரில் ஒர்க் பண்ணாங்க, மைன்ஸில். அவங்க மிலிட்ரியில் ஒர்க் பண்ணாங்க. இடைப்பட்ட நேரத்தில் அங்கே ஒர்க் பண்ணும்போது அவங்க வீட்டுக்கு வரும்போது உடம்பெல்லாம் மினு மினு மினுன்னு இருக்கும். ஏன்? அங்கே தங்கத்தை அந்த மண்ணிலிருந்து எடுத்து பிரித்து அந்த வேலை செய்கிறாங்கள, அதன் நிமித்தமாக அந்த தங்க துகள்கள் எல்லாம் அவங்களுடைய உடலெல்லாம் பட்டுவிடும். சில நேரங்களில் சில திருமணங்களுக்கு போவீங்க, போகும்போது டபார்னு அடிச்சிருவான் பஸ்டர்ஸை. அது என்ன செய்யும்? உங்களுடைய தலைமுடிக்கெல்லாம் போய் சொருவிக்கும். மற்றவங்க பார்ப்பாங்க, இங்கே வாங்க இங்கே வாங்க, உங்கள் தலையில் இதெல்லாம் தொற்றி கொண்டு இருக்கிறது என்று எடுத்து விடுவார்கள். சட்டையெல்லாம் இருக்கும், பார்த்துருக்கீங்களா? இன்னும் எளிமையாக சொல்லணுமா, புதுசாக சில புடவைகளை வாங்குவீங்க. வாங்கிட்டு அந்த புடவையை கட்டிட்டு நீங்கள் விருந்துக்கோ கல்யாணத்துக்கோ போகும்போது அது உங்கள் கையில் அந்த அதுக்கு என்ன சொல்லுவீங்க, அந்த மினுமின்னு இருக்குமே, சிகுனா 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 இல்லை, அந்த புடவையே இப்போ கிடைக்க மாட்டேங்குது. என் மனைவி ஒவ்வொரு கடையாக ஏறி திட்டிட்டு வருவாங்க, இன்னும் ஜிகுனா போடாமல் புடவையே கிடையாதான்னு சொல்லிட்டு. அதெல்லாம் என்ன செய்யுது? உதடெல்லாம் கண்ணமெல்லாம் ஒட்டிக்குது இல்லைங்களா? தொட்டால் தொற்றிக்கொள்ளும். எல்லாரும் சொல்லுங்க. என்னையா சொல்ல போறீங்கன்னு கேட்குறீங்களா? சொல்றேன் கேளுங்க. கையை உயர்த்தி சொல்லுங்க, தொட்டால் தொற்றிக்கொள்ளும். சில இடங்களிலே கிராஸ் பண்ணி போகும்போது முக்க பிடிச்சிட்டு நம்ம போவோம். அதுக்கு காரணம் என்ன? அந்த இடத்துல ஒரு நாய் செத்து கிடக்கிறது. அந்த நாய் மரித்த போது அதில் அந்த கிருமிகள் அதை சாப்பிடும்போது நாற்றம் எடுக்கிறது. அது நமக்கு கொமட்டல் வருது. அந்த நாயை போய் நீங்கள் தொட்டா எப்படி இருக்கும்? தொற்றிக்கொள்ளும். அசுத்தம் என்ன செய்யும்? தீட்டு தொற்றிக்கொள்ளும். ஆதியாகமம் 2ஆம் அதிகாரத்தில் 7ஆம் வசனத்தை வாசிப்போம். தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நாசியிலே ஊதினார். மனுஷன் ஜீவ ஆத்மா ஆனான். மண்ணை எடுத்தாரு. அகில உலகங்களை படைத்த தேவன் தன் சொந்த கைகளினால் மண்ணை எடுத்து மனிதனை உண்டாக்கினார். அவனுடைய நாசியிலே ஜீவ சுவாசத்தை ஊதினார். அந்த ஜீவ சுவாசம் ஊதின போது அவன் ஜீவ ஆத்மாவாக உயிர் பெற்று வருகிறான். அன்றையிலிருந்து அவன் என்ன ஆகிறான்? தேவ சாயலாகிறான். என்ன ஆகிறான்? ஏன்? தேவன் அவனை தொட்டார். தேவன் தமது சாயலில் அவனை சிருஷ்டித்தார். இப்போ இந்த மனுஷன் மண்ணா இருந்தவன், கடவுள் அந்த மண்ணை உருவாக்கி தன் சிருஷ்டிப்பின் முழுமையை செஞ்சு முடிச்ச உடனே தேவ சாயலாக ஜீவ ஆத்மாவாக அவன் மாறிவிட்டான். இப்போ என்னாச்சு? அங்கிருந்து இன்று வரையிலே மனிதனை தொற்றிக் கொண்டிருக்கிறது தேவனுடைய சாயல். அவன் மேல அந்த அடையாளம் இருக்கு. கர்த்தருடைய வல்லமை எல்லா மனுஷன் மேலும் இருக்கு, தொற்றிக் கொண்டிருக்கிறது. தப்பவே முடியாது. நீங்க நான் சொல்றதை நல்லா கவனிச்சுட்டே வந்தீங்கன்னா ரொம்ப பிரயோஜனமான ஒரு காரியம் நீங்கள் கற்றுக்கொள்வீர்கள். சங்கீதம் 139 5 10 15 16 முற்புறத்திலும் பிற்புறத்திலும் நீர் என்னை நெருக்கி உமது கரத்தை என் மேல் வைக்கிறீர். அங்கேயும் உமது கை என்னை நடத்தும், உமது வலது கரம் என்னை பிடிக்கும். நான் ஒளிப்பிடத்தில் உண்டாக்கப்பட்டு பூமியின் தாழ்விடங்களிலே விசித்திர வினோதமாய் உருவாக்கப்பட்ட போது என் எலும்புகள் உமக்கு மறைவாய் இருக்கவில்லை. என் கருவை உம்முடைய கண்கள் கண்டது. என் அவயவங்களில் ஒன்றாகிலும் இல்லாத போதே அவைகள் அனைத்தும் அவைகள் உருவேற்படும் நாட்களும் ஒரு புஸ்தகத்தில் எழுதியிருந்தது. அங்க முன்னையும் பின்னையும் அவனை நெருக்கி கரத்தை மேல வைக்கிறார். தேவனுடைய கரம் ஏதேனில் பட்டது போல தாவீது சொல்லுகிறார், தாயின் கற்பத்திலே நீரனை உருவாக்கும் போது
நீர் என்னை தொட்டீர். அதை 51ஆம் சங்கீதத்திலும் வாசிக்கிறோம். இன்னும் அந்த 139ஆம் சங்கீதத்தை இன்னும் விரிவாக தியானம் பண்ணி வாசித்தால் தெரியும். கர்த்தருடைய கை நம்மேல் பட்டதனால ஒன்று தொற்றிக் கொண்டிருக்கிறது. ஆமென். என்ன தொற்றிக் கொண்டிருக்கிறது? அவருடைய அத்தனை ஆசீர்வாதமும் நமக்குள்ளே வந்திருக்கிறது. எத்தனை பேருக்கு இது புரியும் தெரியல. தேவன் நம்மை தொட்டார், தேவன் தம்மை உருவாக்கினார், தேவன் தான் நம்மை அழைத்தார், தேவன் தான் தமது கரத்தை நம்மேல் வைத்து முற்புறமும் பிற்புறமும் நெருக்கி அவர் கரத்தை நம்ம மேல வைக்கிறாரு. அதனால அவருக்குள் இருக்கிற அத்தனை பொக்கிஷமும், அவருக்குள் இருக்கிற அத்தனை ஆசீர்வாதமும், அவருக்குள் இருக்கிற பரிசுத்தமும், விசுவாசமும், கிருபைகளும், தயையும் நமக்குள்ளே டெபாசிட் ஆயிருக்கு. அநேகருக்கு அது புரிகிறதில்ல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆதியாகமம் 4:15 அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி, காயினை கொல்லுகிறவன் எவன் மேலும் 7 பழி சுமரும் என்று சொல்லி, காயினை கண்டுபிடிக்கிறவன் எவனும் அவனை கொன்று போடாதபடிக்கு கர்த்தர் அவன் மேல் ஒரு அடையாளத்தை போட்டார். உங்க மேல என் மேல வந்திருக்கிற இந்த கிருபை, அழியாதபடிக்கு நாம் காக்கப்படுகிற இந்த கிருபை முதலாக காயின் மேலே கர்த்தர் போட்டார். காயின் கெஞ்சுகிறான், என்னை கண்டுபிடிக்கிறவன் கொலை செய்து போடுவானே ஆண்டவரே என்று சொல்லும்போது, இப்பொழுது ஆண்டவர் உன்னை கண்டுபிடிக்கிற யாரும் உன்னை கொன்னு போடாதபடிக்கு உன் மேல ஒரு அடையாளம் போடுறேன் அப்படின்னாரு. அப்போ இந்த அடையாளம் அவன் மேல் யாரால் போடப்பட்டது? கர்த்தரால் போடப்பட்டது. கர்த்தருடைய கை ஒரு மனுஷன் மேல படும்போது அவன் சிருஷ்டிக்கப்படுகிறான், ஒரு மனிதன் மேல் படும்போது ஆசீர்வதிக்கப்படுகிறான், மனிதன் மேல் கர்த்தருடைய கரம் வரும்போது அவன் மீட்கப்படுகிறான், அவன் காக்கப்படுகிறான், அவன் மரணம் அவனை விட்டு போகிறது. மரிக்க வேண்டிய காயின், மரிக்க வேண்டிய நீங்களும் நானும் இன்றைக்கு பிழைத்து இருக்கிறோம் என்று சொன்னால், தாயின் கற்பத்திலேயே காயின் மேல போட்ட அந்த அடையாளத்தை கர்த்தர் நம்மேல போட்டுதான் அனுப்பினார். ஹல்லேலூயா. காயின் பிழைத்தது மாத்திரமல்ல, நீங்க அப்படித்தான் இதுவரையிலும் கற்பனை பண்ணி பார்த்திருப்பீங்க. காயின் பிழைத்தது மாத்திரமல்ல, நம்மெல்லாம் பிழைச்சிட்டு இருக்கிறதுக்கு காரணமே கிருபை. சொல்லுங்க, என்ன அடையாளம்? என்ன அடையாளம்? அதை பலவிதமாய் பிரசங்கம் பண்ணுவார்கள். அது சிலுவை அடையாளம் போட்டார் என்று. நான் சொல்லுவேன், கிருபையின் அடையாளத்தை போட்டார். கிருபையினால் தான் பிழைத்திருக்கிறோம், கிருபையினால் தான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். அந்த காயின் கொலைபாதகன் அழிய வேண்டியவன், மரிக்க வேண்டியவன், இரக்கம் கொண்டு தன் கையை அவன் மேல வச்ச உடனே ஒரு அடையாளத்தை போட்டார். இப்போ அதை எங்கேயாயிலும் வேதத்தில் பார்க்கிறோமா? அவனை கொலை செய்ய ஒருத்தன் அவனை பிடிச்சிடறான், அங்க ஒரு அடையாளம் போடப்பட்டிருந்துச்சு, அது யெகோவான்னு எழுதிருந்துச்சு, அதனால விட்டுட்டான்னு இல்லைங்க. அடையாளம் என்றால் என்ன? கிருபை. நாம் தப்புத, அங்க ஒரு ஆபத்து இருக்கு, அந்த ஆபத்துல போய் இந்த கொலைபாதகன் சாகணும், பவுல் அந்த ஆபத்துல சாகணும். ஆனால் இவன் கொலைபாதகன், இவன் கடலுக்கு தப்பி வந்தும் அவனுடைய அந்த சாபம், அந்த கொலைபாதகம் அவனை விடல என்று சொல்லி பார்த்து கொண்டே இருக்கிறார்கள். கையில என்ன இருக்கிறது? மரணம் தொற்றிக் கொண்டிருக்கிறது. என்ன மரணம்? அந்த சர்ப்பம் அவனை கவ்வி கொண்டு விஷம் அவனுக்குள் ஏறிக்கொண்டிருக்கும் போது அவன் சுருண்டு விடுவான் என்று பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இப்பொழுது அவர்கள் எல்லாம் சொல்றாங்க, இல்லை, இவன் தேவன். கைகளை உயர்த்து அல்லேலூயா சொல்லுங்க. அதுதாங்க நமக்கு தாயின் கற்பத்திலேயே இந்த கிருபை கிடைச்சிட்டனால தான் இன்னைக்கு ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், இன்னைக்கு அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறோம், இன்றைக்கு ஆண்டவருடைய பிள்ளையாய் மாறி இருக்கிறோம். எங்கெங்கேயோ போனோம், எதையோ செஞ்சிட்டு இருந்தோம், என்னென்னத்தையோ நம்ம பண்ணிட்டு இருந்தோம். ஆனா ஏற்ற காலம் வந்தபோது கர்த்தர் தமது கிருபையினால் நம்மை ரட்சித்தார். அவருடைய கை நம்மேல் பட்டது, ஒன்று தொற்றிக் கொண்டது, அது சாகும் வரையில் நம்மை விட்டு போகாது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உன்னுடைய அழைப்பும், உன்னுடைய ரட்சிப்பும், உன்னுடைய அபிஷேகமும், உனது ஆசீர்வாதங்களும், உனது மன நிம்மதியும், உன் வளர்ச்சியும், உன் பெருக்கமும், உன்னுடைய சகல முன்னேற்றமும் ஏற்கனவே போடப்பட்டு விட்டது, ஏற்கனவே தொற்றிக் கொண்டது. கர்த்தர் உன்னை தொட்டதினாலே அது உனக்குள் வந்து விட்டது, அது உன்னை நிரப்பி இருக்கிறது, அந்த வாசனை உன்னில் வீசிக்கொண்டிருக்கிறது. சத்துரு உன்னை தொடவே முடியாது. கைகளை கொட்டி கர்த்தரை துதித்து மகிமைப்படுத்துவோம். இந்த ரகசியத்தை புரிந்து கொள்ள இன்னொரு இடத்துக்கு போவோம். 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் ஆதியாகமம். ஆனாலும் தோட்டத்தின் நடுவில் இருக்கிற
விருட்சத்தின் கனியை குறித்து தேவன் நீங்கள் சாகாதபடிக்கு அதை புசிக்கவும் அதை தொடவும் வேண்டாம் என்று சொன்னார். புசிக்கிறதுக்கு முன்னே என்னங்க செஞ்சிருக்கணும்? உங்களுக்கு புரிஞ்சிருச்சா? புசிக்கிறதுக்கு முன்னே என்ன செஞ்சிருக்கணும்? தொட்டதுனால என்ன வந்துருச்சு? தொற்றிக்கொண்டது. என்ன தொற்றிக்கொண்டது? அந்த பாவம், அந்த பாவத்தின் சக்தி, அந்த பழத்தின் இனிமை, அதை சாப்பிட்டே ஆக வேண்டும் என்று தப்ப முடியாத ஒரு பெரிய அடிமைத்தனம் அவளை தொற்றிக்கொண்டது, அவனையும் தொற்றிக்கொண்டது. அதற்கு முன்னே எடுத்தவன வாயால கடிச்சிடல. அவ முதல்ல என்ன செய்யறா? அந்த பழத்தை எடுத்து தொடுகிறாள். அதை பார்த்த ஆண்டவர், நீ புசிக்கிறது மாத்திரமல்ல தொடவும் கூடாது என்று மறுபடியும் பேசியிருக்கிறார். ஆகையினாலே அந்த தொட்டதினாலே தொற்றிக்கொண்டதுதான் இந்த உலகத்தின் பாவம். அப்புறம் அது புசித்ததினால் பூரணமடைந்தது. அதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்தபடியாக அசுத்தத்தை தொடுவதனால் அசுத்தம் தொற்றிக்கொள்கிறது. என்னாகமம் 19, 22, 13 இவைகளை வாசிக்கிறேன். தீட்டுப்பட்டிருக்கிறவன் தொடுகிறவைகள் எல்லாம் தீட்டுப்படும். தீட்டுப்பட்டிருக்கிறவன் தொடுகிறவைகள் எல்லாம் தீட்டுப்படும். அவைகளை தொடுகிறவனும் சாயங்காலம் மட்டும் தீட்டுப்பட்டிருப்பான். இது உங்களுக்கு நித்திய கட்டளையாக இருக்கும் என்றார். பைபிளை வாசிக்கும் போது, இதெல்லாம் வாசிக்கும் போது என்னடா சடங்கு மாதிரி இருக்கப்பா, என்னடா இதெல்லாம் சொல்றாரு, நமக்கு ரொம்ப போர் அடிக்குது. புதிய ஏற்பாட்டுக்கு வந்தோன்னா இனிமையா இருக்குது. ஆனா பழைய ஏற்பாட்டு ஒன்றும் புறக்கணிக்கப்பட வேண்டிய காரியம் ஒன்றுமல்ல, தள்ளப்பட காரியம் ஒன்றுமல்ல. அதிலே சொன்னவைகள் எல்லாம் தேவ ஞானம். மனிதனுக்கு சம்பவிக்கிறவைகளை அறிந்த தேவன், அவனுக்கு எப்படி தீங்கு வரும், அவனுக்கு எப்படி நஷ்டம் வரும், அவனை எப்படி இந்த உலகத்தின் சக்திகள் தொற்றிக்கொள்ளும் என்பதை அறிந்த தேவன் அவனை விலக்கி வைக்கத்தான் அவனுக்கு பிரமாணங்களை கொடுக்கிறார். தீட்டுப்பட்டு இருக்கிறவன் தொடுகிறதெல்லாம், இப்போ நான் தீட்டுப்பட்டிருக்கிறேன்னா இந்த மைக்கில் இந்த தீட்டு வந்துடுது, தொற்றிக்கொள்ளுது. நான் ஒரு விபச்சாரக்காரனா இருந்தா அந்த விபச்சாரத்தின் தண்டனை என்னோடு கூட அல்ல, நான் வாசம் பண்ணும் வீடு, நான் வந்து போகும் ஆலயம், என் கையினால் தொட்டு கொஞ்சுகிற என் குழந்தைகள், நான் சாப்பிடும் சாப்பாட்டின் தட்டு, ஆகாரம், டம்ளர், என் வீடு வாசல் எல்லாம் தீட்டுப்படுது. இந்த தீட்டை, இந்த பாவத்தை நான் செய்தபடியினால் அதோடு முடிந்து போகிறது என்று நான் நினைக்கிறேன். பைபிள் அப்படி சொல்லல. தீட்டுப்பட்டவன் தொட்டதெல்லாம் தீட்டாயிருக்கும், அவனை தொடுகிறவனும் தீட்டுப்படுவான். கண்டேஜியஸ், தொற்றிக்கொள்ளக்கூடியது. பாவம், பாவத்தின் தண்டனை, அசுத்தம் எல்லாம் தொற்றிக்கொள்ளக்கூடியது. ஒரு வீட்டில் ஒரு குடிகாரன் இருக்கிறான்னா அவனோட போயிடுச்சு நல்ல. ஒரு பெண் சமீபத்தில் வைரல் ஆயிடுச்சு, இன்ஸ்டாகிராம்லையும் முழுவதும், வலைதளங்கள் முழுவதும். உள்ளே பார்த்தால் ஒரு பயங்கர பாவத்தை செய்து கொண்டிருக்கிறாள். புருஷங்காரன் வருகிறான், கதறான். கடைசியில அவளை கொன்று போடுகிறான். அவன் தப்பி ஓடிடுறான். இப்பொழுது என்ன ஆகிறது? அவனும் ஒரு பாவம் தெரியாத பச்சை குழந்தையாக அந்த சிறு மகனும், இந்த பாவத்தினுடைய அவளுடைய பாவம் தொற்றிக்கொள்கிறது, இவன் செய்த கொலைபாதகம் தொற்றிக்கொள்கிறது. அவனை பிடித்து கொண்டு போய் சிறையில் போடுகிறார்கள், மரண தண்டனை கொடுப்பார்கள். நேரம் வரும், அவனையும் பிடிப்பார்கள். பாவம் தொற்றிக்கொள்ளுகிறது, அசுத்தம் தொற்றிக்கொள்ளுகிறது, தீங்கு தொற்றிக்கொள்ளுகிறது. அது தீட்டுப்படுத்தி அவனை தொடுகிற அதை சார்ந்த எல்லாரையும் தீட்டுப்படுத்துது. இன்றைக்கு உங்களுடைய வீடெல்லாம் பரிசுத்தவான்கள் வீடாக இருக்கிறது. ஒரு எச்சரிக்கையின் சத்தத்தை கேட்டுக்கொள்ளுங்கள். உங்களில் யாராகிலும் ஒரு பாவத்தை உலகத்தில் போய் செய்து கொண்டு வீட்டுக்கு வந்து விட்டால் தப்பித்து விடலாம் என்று நினைக்காதீர்கள். அந்த தீட்டு, அந்த அசுத்தம் தொற்றிக்கொள்ளும், தலைமுறைகளை தொற்றிக்கொள்ளும். 19:13 சொல்லுகிறது, செத்தவனுடைய பிரேதத்தை தொட்டும் தன்னை சுத்திகரித்துக் கொள்ளாதவன்
கர்த்தரின் வாசஸ்தலத்தை தீட்டுப்படுத்துகிறான். வாசஸ்தலம் சபை, திருவிருந்து எடுக்க போறோம். ஒரு அக்கிரமத்தோட ஒரு பாவத்தோட அதை பற்றி உணராம, மன்னிப்பு பெறாம, இயேசுவின் இரத்தத்தினால் கழுவப்படாம நீங்க இருப்பீங்கன்னா அது சாவுக்கு ஏதுவானது. செத்த பிணம் போன்ற வாழ்க்கை. அந்த செத்த பிணத்தை, பிரேதத்தை தொட்டும் தன்னை சுத்திகரித்துக் கொள்ளாதவன் கர்த்தரின் வாசஸ்தலத்தை தீட்டுப்படுத்துகிறான். எவ்வளவு தெளிவா கடவுள் பிரமாணங்களை கொடுத்து வைத்திருக்கிறார். எல்லாவற்றையும் உன்னிப்பாக கவனியுங்கள் கர்த்தருடைய பிள்ளைகளே. வேத பிரமாணத்தை, சத்திய மார்க்கத்தை தேவனுக்கு பயந்து பின்பற்றுங்கள் கர்த்தருடைய பிள்ளைகளே. அவன், அந்த ஆத்துமா அறுப்புண்டு போவான். தீட்டு கழிக்கும் ஜலம் அவன் மேல் தெளிக்கப்படாததினால் அவன் தீட்டுப்பட்டிருப்பான். நமக்கு தீட்டை கழிக்கும் ஜலம் நமக்கு என்னது? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம். வரும்போதே சனிக்கிழமையே உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணுங்க. உங்களுக்காக உபவாசம் பண்ண நேற்று முயற்சி எடுத்தேன், படுதோல்வியா முடிஞ்சிருச்சு. உபவாசம் போட்டிருக்கிறேன், எனக்கு மரணமே வந்துடும் போல இருக்கிறது. என்ன கண்டுபிடிச்சிட்டாங்க எங்க வீட்டில் எல்லாரும். உபவாசத்தை ரகசியமா செய்யறது தானே. அப்புறம் கடைசியில் உபவாசம் வேற ஒன்றும் இல்லை. உபவாசம்னா ஏன் எப்படி இருக்கிறீங்க அப்படின்னா, மரணமே. நல்லா எனக்கு தெரியுதுங்க. உங்களுக்காக நான் ஜெபிக்கும் போது நேற்று நான் செத்து போயிருப்பேன். இப்போ தேவ சமூகத்தில் சொல்றேன், நேற்று என்ன செஞ்சிருப்பேன்? நான் செத்து பிரேதமாயிருப்பேன். அந்த அளவுக்கு மரணம் என்னோடு வந்து மோதிற்று. சபை நடத்துவது என்றால் சாதாரணமாக நினைக்கிறீங்களா? இது ஃப்ரெண்ட்ஸா நீங்கள் நானும்? சொந்தக்காரங்களா? This is God's ministry. கர்த்தர் உங்களை நேசித்து, உங்களை ரட்சித்து ஒரு சபைக்குள்ள கொண்டு வந்து கர்த்தருடைய வசனங்களால் உங்களை சீர்படுத்தி, அவருடைய பரிசுத்த இரத்தத்தினால் உங்களை கழுவி, இன்று இங்க கண்ணை மூடினா அந்த மோட்ச ராஜ்யத்துக்கு போயிடணும் என்பதற்காக கிருபையாய் நடத்துகிறார். கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லி, இன்னும் சத்தமாக, இன்னும் உத்தமமாக, இன்னும் உண்மையாக, புரிந்து கொண்டவர்களாக. செத்த பிரேதத்தை தொடுகிறவனும் தீட்டுப்படுவான். அவன் தொடுகிறதெல்லாம் தீட்டுப்படும். செத்த பிரேதத்தை தொட்டு கழுவப்படாமல், சுத்த ஜலம் திணிக்கப்படாமல், மன்னிப்பு பெறாமல் சபைக்குள்ளே வந்து திருவிருந்திலே பங்கெடுக்கிற அந்த மனிதன் வாசஸ்தலத்தை தீட்டுப்படுத்துவான். இவ்வளவு தெளிவா இருக்கு பைபிள் வசனம். பரிசுத்தமானதை தொடுவதினால் பரிசுத்தம் தொற்றிக் கொள்கிறது. யாதிராகமம் 29:37 வாசிக்கிறேன். 7 நாளளவும் பலிபீடத்திற்காக பிராயத்து சித்தம் செய்து அதை பரிசுத்தமாக்க கடவாய். பலிபீடமானது மகா பரிசுத்தமாய் இருக்கும், அல்லது அது மாறிவிடும். பலிபீடத்தை தொடுகிறதெல்லாம் பரிசுத்தமாகும். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ நீங்க இங்க வந்து உட்கார்ந்து இருக்கீங்கல்ல, முத வார்த்தையை கேட்டீங்க, உங்களுடைய தீட்டு இந்த வாசஸ்தலத்தை தீட்டுப்படுத்தும். ரெண்டாவது வார்த்தையை கேட்குறீங்க, உங்களுடைய பரிசுத்தம் இந்த சபையை பரிசுத்தப்படுத்தும். நீங்க உட்கார்ந்து இருக்கிற சேர் எல்லாம் தொற்றிக்கொள்ளும். இந்த ஆலயம் முழுவதும் தெய்வீக பிரசன்னம், தேவ மகிமை, கர்த்தருடைய பரிசுத்தம் தொற்றிக்கொள்ளும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நீங்க உட்கார்ந்து இருக்கிறத அப்படியே தொடுங்க, தொடுங்க, உங்க சேரை தொடுங்க. நீங்க தொடுகிறதெல்லாம் பரிசுத்தமாகும். ஒரு அனாயிண்டிங் இறங்கும், ஒரு வல்லமை இறங்கும், ஒரு அபிஷேகம் இறங்கும், உங்க மேல இருக்கிற கிருபை இறங்கும். நீ பரிசுத்தமா ஜெபத்தோடு இருந்தா பிறரை தொட்டால் அவர் ஆசீர்வதிக்கப்படுவாங்க. ஆமென். அதுக்கு தான் நாங்க தொட்டு தொட்டு ஒவ்வொருத்தருக்கும் ஜெபிக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மகிமை ஆண்டவருக்கு உண்டாவதாக. ஏசாயா 66:7 அதனால் என் வாயை தொட்டு, இது உன் உதடுகளை தொட்டதினால் உன் அக்கிரமம் நீங்கி உன் பாவம் நிவர்த்தியானது. அருமையானவர்களே, ஏசாயா கதறுகிறார், ஐயோ நான் அசுத்த உதடுள்ள மனுஷன், அசுத்த உதடுள்ள மனுஷர் மத்தியிலே வாசம் பண்ணுகிறேன் என்று அவன் அங்கலாய்க்கிறான், பயப்படுகிறான், அதமானேங்கிறான், சாக போறேங்கிறான். அப்போ பலிபீடத்திலிருந்து, பரலோகத்திலிருந்து
ஒரு நெருப்பு துண்டை ஒரு கொரட்டால ஒரு தேவதூதன் எடுத்துக்கொண்டு வந்து அவனுடைய வாயை தொடுகிறான். அவனுடைய உதட்டை தொட்ட போது வேதம் சொல்லுது, இது உன்னை தொட்டதினால் நீ பரிசுத்தமானாய், உன் பாவம் நிவர்த்தியாயிற்று என்று சொல்லி. அப்ப தொடுகை ஒரு ஆசீர்வாதத்தை, ஒரு மாற்றத்தை, ஒரு அபிஷேகத்தை, ஒரு சுத்திகரிப்பை, ஒரு வல்லமைய, ஒரு விடுதலைய, ஒரு புதுமைய, ஒரு புது துவக்கத்தை நிச்சயமாய் கொண்டு வருகிறது. சபைன்னா ஆராதனைக்கு நம்ம இன்னொரு பேர் வச்சிருக்கிறோம். தெரிஞ்சவங்க சொல்லுவீங்கன்னு காத்திருக்கிறேன். இது எத்தனையாவது சர்வீஸ்? 2வது சர்வீஸ் வேற இருக்கா? சர்வீஸ் என்னங்க இது? பக்கத்தில் உள்ள பார்த்து சொல்லுங்க, இது சர்வீஸ். சொல்லுங்க சொல்லுங்க, அப்பதான் புரியும். சர்வீஸ்னா என்ன? உங்க 2 வீலரை கொண்டு போய் எங்க வைக்கிறீங்க? சர்வீஸ் பண்ணிட்டு வரீங்க. உங்க மொபைல் போன் கெட்டு போச்சுன்னா சர்வீஸ் பண்ணிட்டு வரீங்க. உங்களுடைய வேன், உங்க காரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் எங்க கொண்டு போகணும் பிரதர்? சர்வீஸுக்கு கொண்டு போகணும். அங்க கொண்டு போன உடனே அவன் எல்லாத்தையும் பார்த்து செக் பண்ணி ஒயரெல்லாம் மாற்றி அழுக்கெல்லாம் எடுத்து நல்லா புஸ்ஸு புஸ்ஸு புஸ்ஸுன்னு தண்ணீர் அடித்து அதெல்லாம் சுத்தமாக்கி மேலே நல்ல பாலிஷ்லாம் போட்டு, அப்புறம் உள்ளார ஒரு பேப்பரை புதுசாக இன்றைக்கி தான் கார் இன்றைக்கி தான் வாங்கின மாதிரி இருக்கும், அந்த காரை போட்டு இது சர்வீஸ் பண்ணப்பட்டிருக்கு, சர்வீஸ்லேருந்து வருது. அதை போல் சர்வீஸ் பண்ணப்படாமல் இருக்கிற நீங்கள் உள்ளே வந்து சர்வீஸ் ஆகி போகிறீங்க. எத்தனை பேருக்கு புரியுது? கைகளை கொட்டி கர்த்தரை துதியுங்கள் பார்க்கலாம். ஆண்டவரே, ஐ அம் பீயிங் சர்வீஸ். சர்வீஸ்னா ஊழியம். திருச்சபை ஊழியம் என்ன? உங்களை கிளீன் பண்றது, உங்களை பரிசுத்தமாக்குகிறது. இப்பொழுது அந்த பலிபீடத்திலிருந்து கொண்டு வந்த நெருப்பினாலே ஏசாயாவின் உதடு பாவம் நீங்கி பரிசுத்தமானான். பெரிய தீர்க்கதரிசியாக அன்றுதான் அவன் மாறினான். தேவன் தொடுவதனால் அக்கினி ஊற்றப்படுகிறது. நியாயாதிபதிகள் 6:21. அப்பொழுது கர்த்தருடைய தூதன் தமது கையில் இருந்த கோலின் நுனியை நீட்டி இரட்சியையும் புளிப்பில்லாத அப்பங்களையும் தொட்டார். அப்பொழுது அக்கினி கற்பாறையிலிருந்து எழும்பி இறைச்சியையும் புளிப்பில்லாத அப்பங்களையும் பட்சித்தது. கர்த்தரின் தூதனோவென்றால் அவன் கண்களுக்கு முன்பாக மறைந்து போனார். இதுல நீங்க ஒன்றை பார்க்கணும். கையில் இருக்கிற கோலினாலே இறைச்சியை தொட்டார். பலிபீடத்தில் இருக்கிற அங்க வைக்கப்பட்ட கற்பாறையின் மேல் வைக்கப்பட்ட இறைச்சியை தொடுகிறார். இதோ 1 ராஜாக்கள் 18 எலியா ஒரு பலியை வைக்கிறாரு. கேட்டருளும் என்றாரு. வானத்திலிருந்து அக்கினி வந்துச்சு. ஆனா இந்த தேவதூதன் தனது கோலால தொட்ட போது இங்கிருந்து அக்கினி புறப்பட்டு வானத்துக்கு போனுச்சு. எத்தனை பேருக்கு புரிகிறது என்று எனக்கு தெரியல. தொடும்போது அக்கினி எழும்புது. கர்த்தருடைய வார்த்தை உன்னை தொடும்போது, கர்த்தருடைய சமூகத்தில் இருக்கிறதான அந்த பிரசன்னம் உன்னை தொடும்போது, கர்த்தருடைய சமூகத்திலே ஆராதனை எழும்பும் போது, கர்த்தருடைய சமூகத்திலே இயேசுவின் நாமம் சொல்லப்படும் போது, கர்த்தருடைய சமூகத்திலே பரிசுத்த ஆவியானவர் வந்து அசைவாடும் போது உங்களுக்குள்ளே அக்கினி மூட்டப்படுகிறது. அக்கினி உங்களை தொற்றிக் கொள்கிறது. அக்கினியின் எழுப்புதல் உங்களுக்குள்ளே பற்றி எறிகிறது. எங்க போனாலும் இது கிடைக்காது, இங்க தான் கிடைக்கும். ஆமென். இது ஜீவநகரம். இது அவருடைய வாசஸ்தலம். இது அவர் சமூகம். இங்கே அவர் இருக்கிறார். அவர் வாசனை வீசுகிறது. அவர் வல்லமை வீசுகிறது. அவருடைய கிருபை ஊற்றப்படுகிறது. அவருடைய தொடுதல் இறங்குகிறது. அன்பு இங்கே நம்மை நெருக்கி ஏவுகிறது. சிந்தனைகளை கவர்ந்து இழுக்கிறது. நம்முடைய உள்ளத்தை புதுப்பிக்கிறது. ஹalleluya, 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 ஹalleluya. நீங்களும் நானும் சாமானிய மனிதர்கள் தான். கடவுளுடைய சமூகத்துக்கு வந்துட்டா அவனுடைய ஆபீஸை கர்த்தர் தன் கையில் எடுக்கிறார். பாடுறீங்களா? இந்த பாடல் என்பது ஊழியம். ஆமென், ஹalleluya. அது ஒரு சர்வீஸ் தேவனுக்கு நீ செய்கிறது. நீ சாமானிய மனுஷனை உள்ள வரலாம். இங்கே பாடலை ஆரம்பிக்கும் போது, ஒரு ஆரம்ப ஜெபத்தை செய்யும் போது, இங்கே கர்த்தருடைய வசனத்தை வாசிக்கும் போது எல்லாம் கர்த்தருடைய பணிகளாக இருக்கிறபடினாலே அதிலிருந்து ஒரு வல்லமை வெளியே வருது. அதிலிருந்து ஒரு மகிமை வெளியே வருது. அதிலிருந்து ஒரு அபிஷேகம் வெளியே வருது. அதிலிருந்து ஒரு ஆசீர்வாதம் வெளியே வருது. அதிலிருந்து ஒரு டைனமிக் பவர் வெளியே வருகிறது.
பிரசங்கிக்கிறேன் என்று சொன்னால் சாமானியமான மனிதன், நான் சாமானியமான மனுஷனை நெருங்கி பழகி பார்த்தீங்கன்னா எனக்கு தெரியும் உங்களுக்கு, நம்மள மாதிரி தான் அவரு. ஆனால் ஐ எம் வித் த லார்ட் ஆல்வேஸ். நான் அதிகமாய் கர்த்தரோடு கூட தங்கி இருக்கிறேன். இதற்கு என் குடும்பம் சாட்சியாக இருக்கிறது. என் துதி, என் ஸ்தோத்திரம், என் பாடல், என் சிந்தனை, என்னுடைய தியானம், என்னுடைய படிப்பு எல்லாம் கர்த்தர் 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 இருக்கிறபடினால எனக்குள்ளிருந்து ஒரு வல்லமை அநேகரை தொடுகிறதை நான் நன்றாக அறிந்திருக்கிறேன். எங்கு போனாலும் அந்த கதிர்கள், எங்கு போனாலும் அந்த காந்த அலைகள், எங்கு போனாலும் அந்த கிருபை, எங்கு போனாலும் அந்த அபிஷேகம், எங்கு போனாலும் தேவ பிரசன்னம் எனக்கு முன்னேயே அது கடந்து போகிறதை பார்க்கிறேன். ஹல்லேலூயா. சிங்கம் வாழ்கிற இடத்திலே சிங்கத்தின் வாசனை வருகிறது போல, யானை வாசம் படுகிற இடத்திலே யானையின் வாசனை வருகிறது போல, அருமையானவர்களே, பூத்து குலுங்குகிற தோட்டங்கள் பார்க்குக்குள் இருந்து நறுமண வாசனை புறப்பட்டு வருகிறது போல, நமக்குள் இருந்து ஒரு வாசனை புறப்பட்டு நமக்கு முன்னே போகிறது. நமக்குள் இருந்து ஒரு ஜீவ நதி முன்னே போகிறது. நமக்குள் இருந்து சுகமாக்க வல்லமை முன்னே போகிறது. மனங்களை மாற்றுகிற, புதுப்பிக்கிற, மனத்தை திருப்புகிற வல்லமை நமக்குள் புறப்பட்டு போகுது. காரணம், கர்த்தர் தொட்டார். கர்த்தர் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். கர்த்தர் நமக்குள் வாசம் பண்ணுகிறார். கர்த்தருடைய அபிஷேகம் நமக்குள் இருக்கிறது, தொற்றிக் கொள்ளுகிறது. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எலிசா இறந்து போனார். அவர் 14 அற்புதங்களை செய்துவிட்டு கடந்து போய்விட்டார். 7 அற்புதங்களை செய்தார் எலியா. என்ன வேண்டும்? உம்மிடத்தில் இருக்கிற ஆவியின் வரம் இரட்டிப்பாய் வேண்டும். 13 அற்புதங்களை செய்து முடித்தார். இப்போ மரித்து விட்டார். ஒரு வழிப்போக்கன் செத்து கிடக்கிறான். அவனை தூக்கி கொண்டு வருகிறார்கள். இவனை ஏண்டா சுமந்துட்டு போனோம் என்று சொல்லி இந்த குகைக்குள்ளே போட்டு விடலாம் என்று போட்டார்கள். அந்த குகைக்குள்ளே இந்த பிரேதம் போய் விழுந்த உடனே அங்கே யார் இருக்கிறா? எலிசாவின் எலும்பு, மரித்த எலும்பு கிடக்கிறது. அந்த மரித்த எலும்பு மேல இந்த எலும்பு போய் பட்ட உடனே, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, எலிசாவின் எலும்பு மேல இந்த பிரேதம் பட்ட உடனே உயிர் பெற்று, ஹல்லேலூயா, கால் ஊன்றி நின்றது என்று பார்க்கிறோம். உனக்குள்ளே ஒன்று தொற்றிக் கொண்டிருக்கிறது. உனக்குள்ளே ஒன்று வைக்கப்பட்டிருக்கிறது. உனக்குள்ளே ஒரு ஜீவன் இருக்கிறது. உனக்குள்ளே ஒரு வித்து இருக்கிறது. உனக்குள்ளே ஒரு வல்லமை இருக்கிறது. உனக்குள்ளே தேவ பிரசன்னம் இருக்கிறது. உனக்குள்ளே கர்த்தருடைய சன்னிதானம் இருக்கிறது. ஒரு சாமானிய கிறிஸ்தவனா நீ உன்னை நினைச்சுக்கிட்டீங்கன்னா அப்படியே நினைச்சுக்கோ, அது ஓம் பாடு, தேவனுடைய பாடு. ஆனா இந்த சத்தியம் சத்தியமே, நம்ம எல்லாருக்குள்ளேயும் ஒன்று தொற்றிக் கொண்டிருக்கிறது. We are infectious, we are contagious. அதை குறித்து, பவுலை குறித்து உலகம் சொல்லுது, கொள்ளை நோய். அவன் எப்படி இருக்கானா? ஒரு கொள்ளை நோய் போல இருக்கிறான். உலகத்தை கலக்கிறவர்கள் இங்கேயும் வந்து விட்டார்கள். பவுல் ஒரு கொள்ளை நோய். ஒரு கொள்ளை நோய் எப்படி பரவி போய் அங்கே இருக்கிற கிருமிகள் அநேக உடலை உள்ளே புகுந்து சாகடித்து அதன் பிறகு பரவி போய் படையெடுத்து போய் இந்த கொரோனாலாம் அநேகரை அழித்ததோ, அதை விட அதிக அதிக அதிகமான வல்லமை நமக்குள்ளே இருக்கிறது. நமக்குள்ளே இருக்கிற வல்லமை தேவனுடைய வல்லமை. நமக்குள் இருக்கிற வல்லமை பரலோகத்தில் இறங்கின வல்லமை. நமக்குள் இருக்கிற வல்லமை நம்மை உருவாக்கியுடைய வல்லமை. ஒன்று சொல்லட்டுமா? 2 கொரிந்தியர் 5:17 வாசிங்கள். 2 கொரிந்தியர் 5:17. இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாயிருக்கிறான். பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. உன்னை தாயின் கற்பத்திலே தொட்டார். அதற்கு முன்னே ஏதேன் தோட்டத்திலே தொட்டார். உன் முன்னோராகிய காயினை கர்த்தர் தொட்டு ஒரு அடையாளம் போட்டார். அப்பொழுதெல்லாம் தொடப்பட்ட தொட்டு 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 தேவனுடைய அந்த வல்லமைகள், அந்த கிருபைகள், அந்த தயை, அந்த ஆசீர்வாதம், அந்த சாயல் எல்லாம் தொடர்ந்து வந்து கொண்டே இருந்தது. இப்பொழுது தாயின் கற்பத்தில் தொடுகிறார். அதன் பிறகு ஆண்டவர் உலகத்து மனுஷனாய் போன உன்னை ஆண்டவர் மறுபடியும் தொடுகிறார்.
ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டியாகிறான். கிறிஸ்துவுக்குள்ள ஒரு மனுஷனை கர்த்தர் கொண்டு வரதுக்கு என்ன செய்யறாரு? அவனை படுக்க போட்டு அவனுடைய உடலிலே சிகிச்சை செய்து அங்க இருக்கிற சீலை, அங்க இருக்கிறதான பாவத்தை, அங்க இருக்கிற சாபத்தை, அங்க இருக்கிற பழைய சுவாபத்தை, அங்க இருக்கிற ஜென்ம குணங்களை, அங்க இருக்கிற குடிவெறிய, அங்க இருக்கிற கோபதாபத்தை, அங்க இருக்கிற அசுத்தத்தை, ஆபாசத்தை, அங்க இருக்கிற கேவலமான காரியங்களை ஜென்மம் ஜென்மமாய் உள்ளே உனக்குள்ள புகுந்திருந்து முன்னோர்கள் பேயை கும்பிட்டு விக்கிரகத்தை கும்பிட்டு ஆடி பூசை பண்ணி பூசாரிகளா இருந்து ஏன் இன்னும் நரபலியெல்லாம் கொடுத்த அந்த சாபெல்லாம் உண்மையில இருக்கிறது அல்லவா? அதனால உன்னை படுக்க போட்டு ஒன்னா கர்த்தர் வெளியே எடுத்து பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயின, இப்பொழுது எல்லாம் புதிதாக்குகிறார். கிறிஸ்துவின் சாயல், கிறிஸ்துவின் வல்லமை, கிறிஸ்துவின் கிருபை, கிறிஸ்துவின் ஞானம், கிறிஸ்துவின் பரிசுத்தம், கிறிஸ்துவின் மேன்மை, கிறிஸ்துவின் அந்த தெய்வீகம். நீங்க பூமியிலிருந்து உண்டானவங்க, நான் பரலோகத்திலிருந்து வந்தவன். நீங்க கீழிருந்து உண்டானவங்க, நான் மேலிருந்து வந்தவன். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாகிறான். மறுபடியும் கர்த்தர் உங்களை படைச்சாரு. எத்தனை பேருக்கு தெரியும்? அந்த படைத்த நாள் ஞாபகம் இருக்கா? இந்த படைத்த நாள் எது? ஞானஸ்நானம் பெற்றது போது மாத்திரமல்ல, என்னைக்கு மனசை இயேசுதான் ரட்சகர்னு கொடுத்தீங்களோ அன்றைக்கே உன்னை தொட்டு விட்டார். அந்த விசுவாசத்தை அவர் உனக்கு தந்து விட்டார். விசுவாசத்தை துவக்குகிறவரும் விசுவாசத்தை முடிக்கிறோம் அவரே. ஆமென். ஒரு புது சிருஷ்டியை நம்மளை மாற்றி இருக்கிறாரு. இந்த சிருஷ்டி எப்படிப்பட்டவன்? பழசெல்லாம் ஒளிஞ்சிருச்சு, எல்லாம் புதிதாயிடுச்சு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படிப்பட்ட மனுஷனுக்குள்ள இந்த உலகத்தில் வாழும்போது அந்த பழைய சுபாவங்கள் தலையெடுக்கும். அதை தட்டுறது தான் கிறிஸ்துவ ஜீவியம். கிறிஸ்துவின் பிள்ளையாக உன்னை மாற்றி இருக்கும்போது அந்த இடத்திலிருந்து மறுபடியும் உன்னை பழைய மனுஷனை ஆக்கிறதுக்காக வருகிற சோதனைகள், வருகிற அந்த நாற்றம், அசுத்தம், தீட்டு உனக்குள்ளே வரும்போது நாறுதப்பா, இது நமக்கு வேண்டாம் என்று விலகி ஓடி கர்த்தரை பிரியப்படுத்த அவர் சன்னிதானத்தில் நுழைஞ்சிடணும். ஆமென். தனி அறைக்குள்ளே ஓடிடணும், முழங்கால் படியிட ஆரம்பிச்சிடணும், வேதமும் கையுமா இருக்க ஆரம்பிச்சிடணும். கர்த்தாவே கர்த்தாவே என்று கர்த்தரோடு நீ தங்கி இருக்கும்போது நான் சொன்னபடியே அவர் சன்னிதானத்தில் இருக்கிறதுனால உங்களை ஒன்று தொற்றிக்கொள்ளும். உங்கள் மேல ஒரு வாசனை வரும், உங்க மேல ஒரு மாற்றம் வரும். உங்களுக்கும் அவருக்கும் கனெக்ஷன் கிடைக்கிறதுனால நீங்கள் ஜீவன் பெறுவீர்கள், நீங்க வல்லமை பெறுவீங்க, நீங்க தேவ வல்லமையால் நிரப்பப்படுவீங்க, நீங்க மறுபடியும் புதுப்பிக்கப்படுவீங்க, மறுபடியும் வளருவீங்க, மறுபடியும் ஆராதிப்பீங்க, மறுபடியும் வேதவசனத்தை நாடுவீங்க, மறுபடியும் சுவிசேஷ வேலைக்கு ஓடுவீங்க. இதுதான் கிறிஸ்தவ ஜீவியம். இந்த உலகத்திலே பாடுகளே வராது என்று சொல்லவே முடியாது, எல்லாம் வரும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்பொழுது ஆண்டவர் செய்ததான மகத்துவமான செயல்களை நாம் பார்ப்போம். அதை பார்த்துவிட்டு வேகமாய் நாம் திருவிருந்துக்கு நேராய் போவோம். தேவன் நம்மை தொடுவதினால் வல்லமை வருகிறது. லூக்கா 8:47. அப்பொழுது அந்த ஸ்திரீ தான் மறைந்திருக்கவில்லை என்று கண்டு நடுங்கி வந்து அவர் முன்பாக விழுந்து தான் அவரை தொட்ட காரணத்தையும் உடனே தான் சுத்தமானதையும் எல்லா ஜனங்களுக்கும் முன்பாக அறிவித்தார். இங்கே இவள் தொடுகிறாள், தொற்றிக்கொள்கிறது. இயேசு தொடுகிறார், தொற்றிக்கொள்கிறது. லூக்கா 6:19. அவரிடத்திலிருந்து வல்லமை புறப்பட்டு எல்லாரையும் குணமாக்கினபடியினால் ஜனங்கள் யாவரும் அவரை தொடும்படிக்கு வகை தேடினார்கள். அவர் இடத்திலிருந்து வல்லமை புறப்பட்டு எல்லாரையும் சுகமாக்குது. அதை பார்த்த உடனே இவங்க என்ன செய்றாங்க? அவரை போய் தொடுவோம். வல்லமை அவற்றிலிருந்து வருது. பார்த்தீங்களா? ரேடியேஷன் வருது, கதிரியக்கம் வருது. கத்தரிடத்தில் தங்கி இருக்கும்போது, ஆலயத்துக்கு வரும்போது, வேதவசனத்தை தியானிக்கும் போது, அவரை ஆராதிக்கும் போது ஒரு கதிரியக்கம் உண்டாகுது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நமக்குள்ளே அது டெபாசிட் ஆகுது, அது நம்மளை தொற்றிக் கொள்ளுகிறது, அது நம்மை பிடித்துக் கொள்ளுகிறது. நாம் சுத்தமாகிறோம், நாம் பலமாகிறோம், நாம் மாற்றம் அடைகிறோம். இந்த வல்லமையை பார்த்த உடனே ஓடுனாங்க, தொட்ட யாவரும் சுகமானார்கள். அல்லேலூயா. மார்க் 6:56. அல்லாமலும் அவர் பிரவேசித்த கிராமங்கள், பட்டணங்கள், நாடுகள் எவைகளோ அவைகளின் சந்தை வெளிகளே வியாதிக்காரரை வைத்து அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை ஆகிலும் அவர்கள் தொடும்படி உத்தரவாக வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொண்டார். அவரை தொட்ட யாவரும் சொஸ்தமானார்கள். மார்க் 5:23. அவன் சொல்லுகிறான், புரிந்து கொண்டான், கர்த்தர் தொட்டா தொற்றிக்கொள்ளும்,
கர்த்தர் தொட்டா ஒரு வல்லமை வரும். கர்த்தரிடத்துல அப்படிப்பட்டதான ஒரு வல்லமையின் ஊற்று இருக்கு. அங்கிருந்து அந்த அபிஷேகம், அங்கிருந்து அந்த ஹீலிங் பவர் என் பிள்ளையை தொடும், அவன் எழுந்துருவா என்று சொல்லி எவ்வேறு இப்பொழுது விசுவாசித்து தேவனை நோக்கி கேட்கிறான். என் குமாரத்தி மரண அவஸ்தையா இருக்கிறாள், அவள் ஆரோக்கியம் அடையும்படிக்கு நீர் வந்து அவள் மேல் கைகளை வையும். கைகளை வையும். ஆண்டுடைய கை இங்கு மாத்திரம்தான் இருக்குமா? உங்களுடைய என்னுடைய கை தான் எங்க இருக்கும்? இங்கே தான் இருக்கும். ஆனால் இங்கிருந்து வல்லமை போகும். எத்தனை பேர் புரிஞ்சது? இங்கிருந்து நான் ஜெபிச்சா அமெரிக்காவில் உள்ள சுகமாவான். நான் அதை விசுவாசிக்கிறேன். ஆயிருக்கிறாங்க. ஹல்லேலூயா. அப்படியானால் தேவ வல்லமைத்தான் ரகசியம். அந்த வல்லமை நமக்குள் இருந்து புறப்பட்டு போகிறதுனால இயேசு கிறிஸ்துவின் இடத்துல அவன் கேட்கிறான், நீர் வந்து முது கையை என் பிள்ளை மேல வைக்கணும். அவர் சொன்னாரு, போப்பா, உன்னுடைய மகள் சுஸ்தமாய் இருக்கிறாள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதே மாதிரி 100க்கு அதிபதி அப்படித்தான். போப்பா, உன் வேலைக்காரன் சுஸ்தமாகிறான். ஆண்டவர் தொட்டாலும் சுகம்தான், அவர் சொன்னாலும் அவர் கை அவ்வளவு நீளம்தான். அவர் வல்லமை அகில உலகங்களையும் ஒரு வினாடியை சுற்றி வந்துவிடும். கர்த்தருக்கு மகிமை. மத்தேயு 20:34 இயேசு மனதுருகி அவர்கள் கண்களை தொட்டார். உடனே 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 அவர்கள் பார்வையடைந்தவருக்கு பின் சென்றார்கள். மார்க் 1:31 அவர் கிட்ட போய் அவள் கையை பிடித்து அவளை தூக்கி விட்டார். உடனே ஜுரம் அவளை விட்டு நீங்கிற்று. அப்பொழுது அவள் அவர்களுக்கு பணிவிடை செய்தாள். யார்? பேதுருடைய மாமி. அவள் கையை பிடித்த உடனே சுகம் உண்டாயிற்று. லூக்கா 7:14 கிட்ட வந்து பாடையை தொட்டார். அதை சுமந்தவர்கள் நின்றார்கள். அப்பொழுது அவர், வாலிபனே எழுந்திரு என்று உனக்கு சொல்லுகிறேன் என்றார். எழுந்திருந்தான். தாயினிடத்தில் கைம்பெண்ணிடத்தில் ஒப்பு கொடுத்தார். பாடையை தொட்ட போது என்ன நடந்தது? இந்த அற்புதத்தை யாரும் சிந்தித்து பார்ப்பதில்லை. ஆண்டவர் இயேசு பாடையை தொடுகிறாரு. தொடக்கூடாது. கர்த்தர் தொடவே கூடாது. பிரேதத்தை தொடுறவன், பிரேதம் இருக்கு, பிரேதம் அங்க இருக்கிறதுனால அந்த மரணம், அந்த தீட்டு அந்த பாடையில் இருக்கு. இவர் நசரேய விரதம் உடையவர், தீர்க்கதரிசி. இவர் அந்த பாடையை தொடக்கூடாது. இப்ப என்ன நடக்கு தெரியுமா? இவர் தொட்ட உடனே அவங்க எல்லாம் என்ன செஞ்சாங்க? நிக்கிறாங்க. காரணம் என்ன தெரியுமா? இவர் தொடும்போதே ஒரு அழுத்தம், தொடும்போதே ஒரு வெயிட், தொடும்போதே ஒரு கணம், தொடும்போதே அவர்கள் அசைய முடியாதபடிக்கு ஒரு வல்லமை 4 பேரையும் பிடிச்சு நிறுத்திருச்சு. அவன் அப்படியே அசையாம நிக்கிறான். அப்பொழுது வாலிபனை எழுந்திருன்னு சொல்றாரு. அந்த பரிசுத்தம் அந்த அசுத்தத்தை எல்லாம் மாத்திடுச்சு. அந்த ஜீவன் அந்த மரணத்தை எல்லாம் மாத்திடுச்சு. உங்களுக்குள்ளும் எனக்குள்ளையும் அந்த பரிசுத்தம், அந்த ஜீவன், ஆண்டவர் நம்மை புது சிருஷ்டியாய் சிருஷ்டித்த போது வந்து விட்டது. நம்ம எல்லாம் பழைய சிருஷ்டி அல்ல, நம்ம புது சிருஷ்டி. அம்மா அப்பாவுடைய வயிற்றிலிருந்து உருவானி இந்த உலகத்தில் பிறந்த அந்த பழைய மனுஷன் செத்து போயிட்டான். நாம கிறிஸ்துவுக்குள் மறுபடியும் பிறந்திருக்கிறோம். கைகளை கொட்டி கர்த்தரை துதித்து ஆண்டவரை மகிமைப்படுத்துங்கள். லூக்கா 13:11 ஒரு 18 வருஷமா கூனியா இருந்ததான பெண்ணை, எவ்வளவும் நிமிரக்கூடாதவளை கர்த்தர் தன் கையை வைத்தார். உன் பலவீனத்திலிருந்து நீ விடுதலை பெற்றாய் என்று சொன்னபோது நிமிர்ந்து கர்த்தரை துதித்தாள். தேவன் தொடும்போது ஒரு வல்லமை தொற்றிக் கொள்ளுகிறது. தேவன் தொடும்போது ஒரு வல்லமை இறங்குகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் தொடும்போது நம்மை புதிதாய் சிருஷ்டித்த அந்த இயேசு கிறிஸ்து நம்ம ஏற்கனவே புதிதாய் சிருஷ்டிப்பதற்காக தொட்டதுனால நம்ம மேல ஒரு வல்லமை பதிஞ்சு இருக்கு. பக்கத்தில் உங்க கையை பிடிச்சு சொல்லுங்க, உங்க மேல இயேசுவின் வல்லமை பதிந்திருக்கிறது. உங்க மேல, உங்களுக்குள்ளே இயேசுவின் வல்லமை பொதிந்திருக்கிறது. உங்களுக்குள்ளே, உங்க வீட்டுக்குள்ளே, உங்க ஆலயத்துக்குள்ளே, உங்க பணித்தளத்துக்குள்ளே, நீங்க போகிற வருகிற இடம் எல்லாவற்றிலும் இயேசுவின் வல்லமை கூடவே வருகிறது. இயேசு எப்ப தொட்டாரோ அன்று முதல் உனக்குள்ளே ஒரு ஜீவ வல்லமை இருக்கிறது. உனக்குள்ளே ஒரு பெரிய பொக்கிஷம் வந்திருக்கிறது. அது உன்னை தொற்றிக் கொண்டிருக்கிறது. அது உன்னிலிருந்து வெளிப்படுகிறது. பவுல் அழகா சொல்றாரு, நாங்கள் கிறிஸ்துவுக்காக நற்கந்தமாய் இருக்கிறோம். ஆமென். கிறிஸ்துவுக்குள்ளாக எப்படி இருக்கிறாரா? நற்கந்தமாய் இருக்கிறோம். இயேசு ஒரு மனுஷனுக்குள்ள வந்துட்டானா அவனுடைய அந்த நாற்றம், துர்நாற்றம் எல்லாம் அவனை விட்டு போய் அவன் கிறிஸ்துவின் நற்கந்தமாய் மாறி விடுகிறான். இது அவனுக்கு எப்போ வந்துச்சு? கர்த்தர் தொட்டதுனால் வந்துச்சு. எப்போ தொடுறாரு? தாயின் கற்பத்தில் தொட்டாரு.
ஏதேன் தோட்டத்தில் தொட்டாரு, காயினை தொட்டாரு. ஆனா உங்களுக்கும் எனக்கும் ரட்சிக்கப்பட்ட போது, புது மனுஷனாய் புதிய சிருஷ்டிப்பாய் நம்ம மாற்றும் போது கர்த்தர் நம்மை தொட்டார். அன்றிலிருந்து இன்று வரையில அது வற்றி போகவே இல்லை. அந்த ஜீவநதி வற்றி போகவே இல்லை. நீங்க இதை விசுவாசிக்கணும் மாத்திரமல்ல, நீங்கள் அதை அப்பியாசப்படுத்தணும். நீங்கள் உங்களுடைய சரீரத்தில் வியாதி வரும்போது ஊழியக்காரர் வந்து தொட வேண்டும் என்று நினைக்க கூடாது. உங்களுக்குள்ளேயே அந்த வல்லமை இருக்கிறது. அதை குறித்து மார்க்கு 16ஆம் அதிகாரத்தின் கடைசி வசனத்திலே கர்த்தர் சொல்லி போனார். என்ன சொன்னார்? என்னை விசுவாசிக்கிறால் நடக்கும் அடையாளங்கள் அவனே. என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள், நவமான பாஷைகளை பேசுவார்கள், சாவுக்கு ஏதுவான யாதொன்றை குடித்தாலும் அது அவர்களை சேதப்படுத்தாது, சர்ப்பங்களை எடுப்பார்கள், தேள்களை மிதிப்பீர்கள் என்றும் சொல்லி இருக்கிறார். கடைசியில் சொன்னார் நவமான பாஷைகளை பேசுவார்கள் என்றும் சொன்னார். இன்னும் சொன்னார் வியாதியஸ்தர் மேல கைகளை வைப்பார்கள், அப்பொழுது அவர்கள் சொஸ்தமாவார்கள். இந்த இடத்திலே சொல்லப்பட்ட வசனம் என்னை விசுவாசிக்கிற பாஸ்டர் என்று எழுதவில்லை, என்னை விசுவாசிக்கிற எவாஞ்சலிஸ்ட் என்று எழுதவில்லை, என்னை விசுவாசிக்கிற அப்போஸ்தலன் என்று எழுதவில்லை. என்னை விசுவாசிக்கிறவன் எவனோ. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீ கர்த்தரை விசுவாசிப்பது எப்படி விசுவாசிக்க வேண்டும்? எனக்குள்ளே அவர் வல்லமை தொற்றிக் கொண்டிருக்கிறது, எனக்குள்ளே அவர் வல்லமை பற்றி எறிகிறது, எனக்குள்ளே பரிசுத்தாவின் வல்லமை அக்கினியாய் எரிந்து கொண்டிருக்கிறது. என் கைகளை வலி உள்ள, வேதனை உள்ள, கட்டி உள்ள, கேன்சர் உள்ள இடத்துல நான் வைத்து இயேசுவின் நாமத்தினால் என்று சொல்லும்போது அது கரைந்து போகும், அது அழிந்து போகும், அங்கே சுகம் உண்டாகும் என்று விசுவாசிக்க வேண்டும். எல்லாரும் எழுந்து நின்று உங்கள் கரங்களை, அருகில் இருக்கிற கரங்களை பிடித்துக் கொண்டு, உங்களுக்குள் இருந்து இந்த பரிசுத்த வஸ்து கிறிஸ்துவனிடத்திலிருந்து உங்களை வந்து தொற்றிக்கொண்ட பொதிந்திருக்கிற அந்த கதிர் இயக்கம், கிறிஸ்துவனிடத்திலிருந்து உங்களுக்குள்ளே வந்திருக்கிற அந்த கதிர் இயக்கம் இப்பொழுது உங்கள் சகோதரன் சகோதரி மேல பாய்ந்து செல்லுகிறது, பாய்ந்து செல்லுகிறது. இப்பொழுது நான் தொடும்போது இயேசு தொடுகிறார். நான் தொடும்போது கர்த்தருடைய வல்லமை புறப்பட்டு வருகிறது. ஒருவேளை உங்களுக்குள்ளே ஏதாவது ஒரு ஜெபத்தோட வந்திருந்தா, வீட்டில் யாராயிலும் படுக்க போட்டு வந்திருந்தா, உங்களுக்கு உங்க சித்தி, சித்தப்பா, மாமி, மாமனார், உங்க அண்ணன், தம்பி, அக்கா, தங்கச்சி யாராயிலும் சுகவீனமா இருந்தா, கர்த்தருடைய கதிரியக்கம் இந்த வாசஸ்தலத்திலிருந்து புறப்பட்டு போய் அவர்களை எழுப்பி உட்கார வைக்கிறது என்று நீங்கள் விசுவாசித்து இயேசுவின் நாமம், இயேசுவின் நாமம், இயேசுவின் நாமம், இயேசுவின் நாமம்னு எல்லாரும் உச்சரிக்க போகிறோம். அற்புதங்களை எதிர்பாருங்கள், அற்புதங்களை இப்பொழுது எதிர்பாருங்கள், எல்லா மாற்றத்தையும் எதிர்பாருங்கள், உங்கள் ஜெபங்களுக்குரிய பதில்களை எதிர்பாருங்கள் இப்பொழுதே.